இந்த நாட்கள் இயேசு சொன்னார், விசுவாசத்தை காண்பேன் சொல்லி. அதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. எல்லாரும் ஊழியம் செய்ய விரும்புறோம், மைக்க பிடிக்க விரும்புறோம். ஆனா பரிசுத்தமா இருக்க விரும்புறோம்னு கேட்டா இல்ல. உண்மையா இருக்க விரும்புறோம்னு கேட்டா இல்ல. அல்லேலூயா. நாங்கள் எங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறோமே தவிர கர்த்தரை வெளிப்படுத்தவனு கர்த்தரை பிரகாசிக்கவனு விரும்புறது குறைவு. அல்லேலூயா. எங்களை பிரஸ்தாவப்படுத்தாட்டையும் பரவாயில்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் எங்களை தெரிந்திருக்கணும். அதான் சிவனா சபையின் ஸ்பெஷலிஸ்ட். நீ செய்யற கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. நாங்க யூடியூப்ல பேஸ்புக்ல முந்திதான் கேமராக்கள் எல்லாம் தேவை, காசு எல்லாம் செலவழிக்குவாங்க. இப்பதான் எல்லாத்தையும் கையில கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போற இனி எல்கேஜி பிள்ளைங்க கூட ஸ்மார்ட் போன் இருக்குன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு டெலிபோன் நல்லா வேலை செய்தா கூட எங்களுக்கு புது மாடல் வந்துச்சுன்னா எங்களுக்கு வாங்கணும். அப்ப பழைய மாடல் என்ன செய்யறோம்? அப்ப வீட்டுல எல்கேஜி போற பிள்ளைங்க அதுவும் கொடுக்கணும். அதுவும் கேம் விளையாடி அது பண்ணி இது பண்ணி நாசமா போய்கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே சின்ன வயசுலயே கண்ணாடி கொடுத்தார். ஆமே. யார் கொடுக்கறது? பிள்ளைகள், பெற்றோர் கொடுக்கிற சாபம் பிள்ளைகளுக்கு. ஓகே. இந்த சிவனா சபை குறித்து நாங்க பார்த்து வருவோம். 2 வாரமா நாங்க பார்த்து வர்றோம். ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் இந்த 7 குத்து விளக்கு ரகசியங்களை குறித்த. எபேசு சபையை குறித்து 4-5 தடவை நாங்க பார்த்தோம். இப்ப 2வது 3வது தடவை நாங்க சிவனா சபையை குறித்து பார்க்கிறோம். அதிக பாடுகள் அனுபவித்த சபை. அல்லேலூயா. ஒன்றை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. 4 வசனம் தான் நினைக்கிறோம். 9, 10, 11 3 வசனம் தான் இந்த சிவனா சபைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 3 வசனத்துல இருக்கிற மாதிரி நீ இல்லையா உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமும் கிடையாது. தேவன ராஜ்யத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ தேவனுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், தேவனுடைய நாமத்தினால தொண்டு வேலை செய்யலாம், தேவனுடைய நாமத்தினால ஏழை கொடுக்கலாம். உன்னை யார் என்று கர்த்தருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு மோசமான காரியம் பாருங்க. அதுக்கு நான் சபைக்கே வராம இருந்திருக்கேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இன்று வரை விளக்கு தந்தை நீக்காத சபையாக காணப்படுவது இந்த சிமர்னா சபை. அதனால்தான் இன்றைக்கு சிமர்னா என்று சொல்லப்படுற இஸ்மீர் பட்டணத்துல, துருக்கியில் உள்ள இஸ்மீர் பட்டணத்துல இஸ்தாம்புல் தான் கேபிட்டல், சிமர்னா மற்ற பக்கம் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் 250 சபைகள் இருப்பதாக சொல்லப்படுவது, கத்தோலிக்க சபையும் சேர்த்து. அல்லேலூயா. ஒரு பட்டணத்துல 250 சபை இருக்கிறேன்டா. எபேசுல சபையில எல்லாம் முடிஞ்சு மண்மடா போயிருக்குது. சிமர்னா பட்டணம் 30 இருக்குது. அங்க சபை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இன்னும் அந்த இடத்துல சிமர்னா சபையாரின் வேலையின் நிமித்தம் இப்ப வரைக்கும் 1 2 250 அங்கே சிமர்னா சபையின் சுபாவங்கள் இருக்காது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல விளக்கு தந்தை எடுக்காம வச்சிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாங்க திருப்பம் வெளிப்படுத்தல் 2:9-11. Ajouter quelques-uns d'entre vous en prison afin que vous soyez mis à l'épreuve. Vous étiez 10 jours de détresse, persécutés jusqu'à la mort, et je te donnerai la couronne de vie de la prisonnière. இங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 2:8-11 வரைக்கும் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது இன்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஏன் தன்னை மறைத்தவரும் முந்தினவரும் பிந்தினவரும் என்பதை சொல்வார்னு சொல்லி அடுத்த வசனத்துக்கு 9 உன் கிரியைகளின் உன் உபத்திரவத்தை நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற யூதர் சொல்லியும் யூதராயிராமல் முடிக்கும் போது சொல்லிடுறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுடன் கேட்கிறார். எப்ப பெந்தைக்கோஸ்து நாளில ஆவியானவர் வந்தாரோ அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறார். அப்ப அவர் நிறுத்தப்படுவார்டா. அவர் சபையை தொடங்கும் போது வந்தவர் சபை இந்த முடிவோடு அவரும் போயிடுவார். கர்த்தருடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளும் போது அவரும் போயிடுவார். ஆகவே சிமர்னா சபையின் தரித்திரத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு வந்தால் தரித்திரர் ஆகி விடுவீங்களா?
என்ன கர்த்தர் இங்க தரித்திரத்தை குறிச்சு பாராட்டுறார், புகழ்கிறார். உலகத்தில் இருக்கும் போது தரித்திரா இருந்தால் சபைக்கு